வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம பேங்கிங் ரீசனிங்கில் ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் லீனியர் டைப். அதில் ஒரு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 8 persons இருக்காங்க. சிட் இன் ஏ ரோ ஃபேஸிங் நார்த். 8 person இருக்காங்க. அவங்க எங்கே எந்த டைரெக்ஷன் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நார்த் டைரெக்ஷன் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட் நெசசர்லி இந்த சேம் ஆர்டர், அவங்க கொடுத்துருக்க ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் D is third to the right of C. 3 persons sit between C and D. இப்போ ஃபஸ்ட்டு என்னது, 2 பாசிபிள் நான் எழுதிக்கிறேன். இப்போ 8 persons இருக்காங்களா, 8 personமே எந்த டைரக்ஷன் பார்த்து இருக்காங்க, 8 personமே நார்த் டைரக்ஷன் பார்த்து இருக்காங்க. நார்த் டைரக்ஷன் பார்த்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, D sits third to the right of C. சியோட தேர்ட் ரைட்டில் D இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நான் C இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா, சியோட இப்போ இந்த எண்டில் நான் பிளேஸ் பண்ணுறேன்னா சியோட ரைட் தேர்டில், அப்போ ரைட் தேர்டில் யார் இருக்கா, D இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்த் டைரக்ஷனா இது லெஃப்ட்டு இது ரைட்டு. ஸோ நான் என்னன்னா லெஃப்ட் சைடில் நான் பிளேஸ் பண்ணுறேன் சியை. ஏன்னா சியோட ரைட் சைடில் தான் யார் இருக்காங்க, D இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரைட்னா 1 2 3, தேர்ட் ரைட்டில் யார் இருக்கா, D இருக்காங்க. ஸோ நான் D இங்கே பிளேஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சியை சப்போஸ் இங்கே இருந்தாங்கன்னா இங்கே பிளேஸ் பண்ணால் 1 2 3 தேர்ட் பிளேஸில் தேர்ட் ரைட்டில் யார் இருக்காங்க, D இருக்காங்க. ஸோ நான் Dயை இங்கே பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 persons sit between C and Eன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னதுன்னா சியோட ரைட் தேர்டில் D இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல C பிளேஸ் பண்ணலாம், இங்கே பண்ணலாம், இங்கே C பிளேஸ் பண்ணலாம், இங்கே C. இப்போ எங்கே வேணாலும் என்னது ரைட் தேர்ட்னா இங்கே D இங்கே வர வரைக்கும் இங்கே 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 எங்கே வேணாலும் என்னது C பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 persons sit between C and Eன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிக்கும் ஈக்கும் நடுவில் 3 persons சொல்லியிருக்காங்க. சரி, C இங்கே இருக்காங்க 1 2 3. அப்போ E எங்கே பிளேஸ் பண்ணலாம், இங்கே பிளேஸ் பண்ணலாம். அப்போ C இங்கே இருந்தாங்கன்னா 1 2 3, சிக்கும் ஈக்கும் நடுவில் 3 person இருக்காங்க, பிளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A sits second to the right of E. ஈயோட செகண்ட் ரைட்டில் A இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈயோட செகண்ட் ரைட்னா 1 2, ஈயோட செகண்ட் ரைட் இது லெஃப்ட்டு இது ரைட்டு. ஈயோட செகண்ட் ரைட்னா அப்போ A இங்கே இருப்பாங்க 1 2 செகண்ட் ரைட்டில். இங்கே ஈயோட செகண்ட் ரைட்னா 1 2, A இங்கே இருப்பாங்க. சப்போஸ் நான் C நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா D இங்கே வருவாங்க. ஸோ இங்கே இந்த கேஸ் இந்த பாசிபிள் இந்த எந்த பாசிபிளுமே நம்மளுக்கு வராது. இந்த 2 பாசிபிள்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அடுத்த பாயிண்ட் என்ன ஆயிடும், பாசிபிள்ஸ் அப்படி பார்க்கும்போது 2 பாசிபிள்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்னது, F sits fourth to the left of H. ஹச்சோட ஃபோர்த் லெஃப்ட்ல F இருக்காங்க. இப்போ H எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஹச்சோட ஃபோர்த் லெஃப்ட்ல F இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ H இங்க இருக்காங்கன்னா 1 2 3 ஃபோர்த் லெஃப்ட்ல இங்க ஹச்சோட ஃபோர்த் லெஃப்ட்ல F இருப்பாங்க. C is not immediate neighbor of G. Gயும் Cயும் not immediate neighborன்னு சொல்லிட்டாங்க. சியும் ஜியும் நாட் இமிடியேட் நெய்பர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மோர் தென் 1 person sit between H and G. ஹச்சுக்கும் ஜிக்கும் என்னது நடுவில் மோர் தென் 1 person, ஹச்சுக்கும் ஜிக்கும் நடுவில் மோர் தென் 1 person இருக்கு சொல்லியிருக்காங்களா. சரி, இப்போ இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க, ஹச்சோட ஃபோர்த் லெஃப்ட்ல F. இப்போ ஹச்சுக்கு இப்போ ஹச்சு நான் இங்கே பிளேஸ் பண்ணால் இதோட லெஃப்ட் இந்த சைடு வரும். அப்போ 1 2 3 4 ஹச்சோட ஃபோர்த் லெஃப்ட்ல யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, F இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹச் சப்போஸ் நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா 1 2 3 4 ஃபோர்த் பிளேஸ்ல F இருப்பாங்க. வேற எந்த பிளேஸ்லையும் என்னது ஹச் நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த பாயிண்ட் நம்ம போட்டோமா. அடுத்தது நெக்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, C is not immediate neighbor of Gன்னு சொல்லிட்டாங்க. C பக்கத்தில் G இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கெங்க G இருக்கலாம், G இங்கே இருக்கலாம், G இங்கே இருக்கலாம். ஓகேங்களா. இங்கே இருக்கலாம்,
ஜி இங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜி வந்து என்னது இங்கே மட்டும் தான் வருவாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, மோர் தென் 1% சிட் பிட்வீன் ஹச் அண்ட் ஜி. ஹச்சுக்கும் ஜிக்கும் நடுவில் மோர் தென் 1%க்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1%, இப்போ சப்போஸ் நான் ஜி இங்கே போட்டேன்னா ஹச்சுக்கும் ஜிக்கும் நடுவில் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ ஜி இங்கே வராது. அப்போ ஜி இங்கே போட்டோன்னா தான் ஹச்சுக்கும் ஜிக்கும் நடுவில் மோர் தென் 1% வருவாங்க. ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் யார் இருக்கா, இன்னும் பி தான் இருக்காங்க. ஸோ பி வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இப்போ இந்த பாசிபிளில் வந்துட்டு என்ன வருது, ஜி இங்கே மட்டும் தான் பிளேஸ் பண்ண முடியும். ஜி நான் இங்கே பிளேஸ் பண்ணால் ஹச்சுக்கும் ஜிக்கும் நடுவில் என்னது, ஹச்சுக்கும் ஜிக்கும் நடுவில் மோர் தென் 1% வந்திருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஜியோட ரைட் சைடில் பி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது இங்கே எல்லாருமே போட்டாச்சா, எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணியாச்சா, பேலன்ஸ் யார் இருக்காங்க, பி இருக்காங்க, பி போட்டாச்சு. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஜியோட ரைட் சைடில் பி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜி எங்கே இருக்காங்க, ஜி இங்கே இருக்காங்க. ஜிக்கு இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, ஜியோட ரைட் சைடில் பி இருக்காங்க. ஸோ இந்த பாசிபிள் கரெக்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜி இங்கே இருக்காங்க, ஜியோட லெஃப்டில் தான் யார் இருக்காங்க, பி இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கேஸ் நம்மளுக்கு வராது. இந்த கேஸ் தான் நம்மளுக்கு என்னது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போது கொடுத்துருக்க க்ளூஸ் வச்சு நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கொஷினை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் சிட் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பி. பியோட ஃபோர்த் லெஃப்டில் யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பியோட ஃபோர்த் லெஃப்டில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. பி இங்கே இருக்காங்க, பியோட லெஃப்ட் இது, பியோட ஃபோர்த் லெஃப்ட்னா 1 2 3 4. ஃபோர்த் லெஃப்டில் யார் இருக்காங்க, ஃபோர்த் லெஃப்டில் டி இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. எந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? தவறானதுன்னு கேட்குறாங்க. E sits at one of the extreme ends of the row. E வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கு, ரோவோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. E வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கா, இல்லை. ஸோ அந்த அப்போ இப்போ இது வந்து ராங். ஓகேவா? அடுத்து F and G ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்பும் ஜியும் இமிடியேட் நெய்பர்ஸா, எஃப்பும் ஜியும் இமிடியேட் நெய்பர்ஸ். அப்போ இது வந்து என்னது, இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். ஒன்லி 1% சிட் பிட்வீன் ஜி அண்ட் சி. ஜிக்கும் சிக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜிக்கும் சிக்கும் நடுவில் என்னது, சி இங்கே இருக்காங்க, ஜி இங்கே இருக்காங்க. இப்போ சிக்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை, ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது ஏ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பி. பியோட இமிடியேட் லெஃப்டாக ஏ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி எங்கே இருக்காங்க, பி இங்கே இருக்காங்க, பியோட லெஃப்ட் இது, பியோட இமிடியேட் லெஃப்டா யார் இருக்காங்க, ஏ தான் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு வரும். இப்போ அதுதான் என்னது, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து இஃப் எஃப் அண்ட் ஏ இன்டர்சேஞ்ச் தர் பொசிஷன்ஸ், ஹூ வில் சிட் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. எஃப் ஏவும் இன்டர்சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா இமிடியேட் ரைட், ஏக்கு இமிடியேட் ரைட்டா யார் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எஃப்பும் ஏவும் இன்டர்சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா, இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்போ எஃப்பும் ஏவும் என்னது, இன்டர்சேஞ்ச். அப்போ எஃப் இருக்க இடத்துல ஏவும், ஏ இருக்க இடத்துல எஃப் இன்டர்சேஞ்ச் ஆயிடுறாங்க. ஆனதுக்கு அப்புறம் என்ன நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, ஆனதுக்கப்புறம் ஏவோட ரைட் இமிடியேட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவோட ஏங்க இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இது லெஃப்ட் இது ரைட்டு. ஏவோட ரைட் இமிடியேட்ல யார் இருக்கா, ஜி இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி ஜி வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following pairs represent the person sitting at the extreme ends? எந்த பேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இ அண்ட் சியா, இ அண்ட் பியா, சி அண்ட் பியா, பி அண்ட் டியா. இப்போ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல யார் இருக்கா, சி அண்ட் பி இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து சியும் ரைட் ஹேண்ட்ல வந்து பியும் இருக்காங்க. அப்போ சி அண்ட் பி தான் நம்மளுக்கு ஆன்சர்.
அப்போ சி அண்ட் பி ஆப்ஷன் சி வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு டி? டியை பொறுத்து சியோட பொசிஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? டியை பொறுத்து சியோட பொசிஷன். இப்போ டி எங்க இருக்கு? டி வந்து இங்க இருக்காங்க. டியை பொறுத்து சியோட பொசிஷன். டியோட லெஃப்ட் எது? இதுவா? லெஃப்ட்னா 1 2 3 தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? சி இருக்காங்க. டியை பொறுத்து சி வந்து தேர்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. தேர்ட் டு ரைட்டு, ஃபோர்த் டு லெஃப்ட், இமிடியேட் ரைட்டு, தேர்ட் டு த லெஃப்ட். அப்போ தேர்ட் டு லெஃப்ட்ல தான் வந்து யார் இருக்காங்க? சி இருக்காங்க. டியை பொறுத்து அதோட சியோட பொசிஷன் வந்து தேர்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. 7 persons MN, OPQ, R and S sitting in a linear row facing north but not necessarily in the same order. அதாவது ஒரு லீனியர் டைப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? 7 persons வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்ன டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்காங்க? நார்த் டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்காங்க. நார்த் டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்காங்க. நோ கன்சிக்யூட்டிவ் நோட் என்ன கொடுத்துருக்காங்க? நோ கன்சிக்யூட்டிவ் அல்பபெட்டிக்கலி நேம்டு பர்சன் ஆர் சிட்டிங் டுகெதர். அதாவது அல்பபெட்டிக்கலாக அடுத்தடுத்த லெட்டர் வர பர்சன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து எம் இஸ் சிட்டிங் அட் த ஒன் ஆஃப் த எண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எம் வந்து ஒன் ஆஃப் த எண்ட்ஸில் இருக்காங்க. சப்போஸ் நான் எம் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் எம் அண்ட் என். எம்முக்கு எண்ணுக்கு நடுவில் 2 persons இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எம் இருந்தாங்கன்னா எம்முக்கு எண்ணுக்கு நடுவில் 2 personsனா என்னை வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன். ஓ இஸ் சிட்டிங் பிட்வீன் 2 places டு த ரைட் ஆஃப் என். ஓ எங்கே இருக்காங்கன்னா என்னோட ரைட்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட இது லெஃப்ட் ரைட்டு, செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? 1 2 செகண்ட் பிளேஸ்ல ஓ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பி சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆரோட இமிடியேட் லெஃப்ட்ல வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? ஆரோட இமிடியேட் லெஃப்ட்ல வந்து பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஆர். ஆரோட செகண்ட் ரைட்ல எஸ் இருக்காங்க. ஆரோட இமிடியேட் லெஃப்ட்ல எங்க இருக்காங்க? ஆரோட செகண்ட் ரைட்ல வந்து யார் இருக்கான்? எஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இப்படி இருக்காங்க. ஆரும் பியும் வந்து என்னது? பக்கத்துல வரணும். ஆரோட செகண்ட் ரைட்ல வந்து யார் இருக்கணும்? எஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர் இங்க, பி இங்க பிளேஸ் பண்ணலாம். ஆரோட செகண்ட் ரைட்னா 1 2. அப்ப எஸ் வந்து என்னது? எஸ் வந்து இங்க வரும். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் யார் இருக்கா? இப்போ பேலன்ஸ் வந்து கியூ இருக்காங்க. நான் இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கொஷின்ஸ் போகலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் சிட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் த ரோ? ரைட் எண்ட்ல எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரோலயே வந்து இது லெஃப்ட் எண்டு, இது ரைட் எண்டு. இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட்ல யார் இருக்கா? கியூ தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கியூ. ஓகேங்களா? அடுத்து how many persons sit between m and the one who sits immediate right of o? ஓட இமிடியேட் ரைட்லேயும் எம்முக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓ இங்கே இருக்காங்க. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓட இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கா? இவங்க இருக்காங்க. இவங்களுக்கும் ஓட இமிடியேட் ரைட்டில் இருக்கிறவங்களுக்கும் எம்முக்கும் நடுவில் யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓட இமிடியேட் ரைட்டில் கியூ இருக்காங்க. எம்மு இங்கே இருக்காங்க. நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 5 members. 2 4 5 members இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் சி 5. ஓகேங்களா? அடுத்தது who among the following is third to the left of S? S ஓட தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. S ஓட தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? S வந்து இங்கே இருக்காங்க. S இங்கே இருக்காங்க. S ஓட தேர்ட் லெஃப்ட் யாரு? S ஓட லெஃப்ட் இது, ரைட் இது. S ஓட தேர்ட் லெஃப்ட்னா 1 2 3. தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? P இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் டி P வரும். அடுத்தது பாருங்க, which of the following statement is ட்ரூன்னு கேட்குறாங்க. இஸ் ஆர் ட்ரூன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் சிட் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் என். என்னோட இமிடியேட் லெஃப்டில் ஆர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட
n எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்கா, r இருக்கா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், p is the only neighbor of m. m ஓட only neighbor வந்து p ன்னு சொல்லியிருக்காங்க. m ஓட only neighbor யாரு, இங்க m ஓட லெஃப்ட்டுக்கு இந்தாண்ட அவரு தான் வந்து லெஃப்ட் எண்ட்ல இருக்காரு. அவருக்கு இந்தாண்ட யாருமே இல்லை. அப்ப m ஓட இமிடியேட் நெய்பர் யார் இருக்கா, p மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு கரெக்ட் தான். இப்போ ஆப்ஷன் 2 ஆல்சோ ட்ரூ. அடுத்து O sits to the immediate right of Q. Q ஓட இமிடியேட் ரைட்ல யார் இருக்கா, O இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, Q ஓட இமிடியேட் ரைட்ல O இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. Q தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட்ல இருக்காங்க, ரைட்டோட எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காங்க. இமிடியேட் ரைட்ல வந்து அங்க யாருமே இல்லை. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஆப்ஷன் என்ன, போத் 1 and 2 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, how many persons sit to the right of the one who sits immediate left of n. என்னோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்களோ, என்னோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களோட ரைட் சைட்ல எத்தனை பர்சன்ட் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களோட ரைட் சைட்ல how many persons இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப என்னோட இமிடியேட் ரைட்ல யார் இருக்கா, என்னோட இமிடியேட் ரைட்ல யார் இருக்கா, எஸ் இருக்காங்க. என்னோட இமிடியேட் ரைட்ல எஸ் இருக்காங்க. எஸ்ஸுக்கு பார்க்க இமிடியேட் ரைட்ல இருந்து எத்தனை பேர் வந்து ரைட் சைட்ல இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 2 பர்சன்ஸ் வந்து டோட்டலா இருக்காங்க. எஸ்ஸோட இமிடியேட் ரைட்ல இருக்கவங்க என்னோட இமிடியேட் ரைட்ல எஸ் இருக்காங்க. எஸ்ஸோட ரைட் சைட்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி வரும் 2. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.